வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஞானம். பொதுவாக ஞானம் பெற்ற ஞானி யார் என்பதை பற்றி ஒரு கதையின் மூலமாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். நமது நாட்டில் எண்ணற்ற நூற்றுக்கணக்கான ஞானிகர்களும் சித்தர்களும் அவதரித்த மண்தான் நமது இந்திய மண். அப்படி ஞானத்தை தேடுவது அவரவர் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் பொறுத்து அமைகின்றது. ஆனால் ஒவ்வொருவரும் அவரவரது உள்ளத்தை தேடுவது என்பது அத்தனை எளிதான செயலன்று. அது மன வலிமை சார்ந்தது. மனதை அடக்குவது என்பது உங்களை ஒரு மகானாக மாற்றும் செயல். பொன், பொருள், பெண், மண் என்று அனைத்தையும் தேடி அலைபவன் ஒரு கட்டத்தில் அலுத்து ஓய்ந்து போய்விடுகிறான். அவன் தேடியவற்றை காப்பாற்றுவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடுகின்றது. களைத்து போய் கவலை வலைக்குள் சிக்கிக் கொள்கிறான். பின்பு அதிலிருந்து அவனால் வெளியே வர முடிவதில்லை. உறக்கத்தை தொலைத்து நோயை வரவழைத்துக் கொள்கிறான். உற்றார் உறவினர்களிடமும் பகையை பெற்றுக்கொள்கிறான். இதுதான் நடைமுறை வாழ்க்கை. இது போன்ற சூழலில் கடைசியாக அவன் தேடி அலைவது மன அமைதி ஒன்றை மட்டுமே. சொத்து வேண்டாம், சொகம் வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், மன நிம்மதி மட்டும். அதனை தருவாய் ஆண்டவனே என்று முழுமையாக சரணாகதி அடைகின்றான். ஆக ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து மன அமைதி, மன நிம்மதி. இந்த உண்மையை உலகத்தில் முதலாக கண்டுபிடித்த ஞானஸ்தர்கள் யார் என்றால் நமது பெரியோர்கள்தான். இதனால்தான் அவர்கள் மனதை அடக்குவது, மனதை கட்டுப்படுத்துவது, மனதை ஒருமுகப்படுத்துவது என்பது பற்றி ஆழமாக சிந்தித்திருக்கிறார்கள். வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார்கள். யோகா, தியானம் போன்ற அனைத்தும் மனம் சார்ந்த பயிற்சிகள். இதனால்தான் நமது கலாச்சாரம் என்பது மிக மிக தனியானது, மதிப்பானது என்று பேசிக்கொள்கிறார்கள். வாழ்க்கை மிக மிக தனியானது. மனம் சார்ந்த வாழ்க்கை மனதை ஒருமைப்படுத்தி உள்ளத்தை அடக்கி ஞானத்தை பெறும் அற்புதமான வாழ்க்கை நமது வாழ்க்கை. மேலும் உடல் கவர்ச்சியால் அந்த ஞானிகளை வீழ்த்தவே முடியாது. உள்ளத்தின் ஞான அறிவுக்கு முன்பு தலை குனிந்து பாடம் கேட்கும் மாணவர்களாக இருப்பதை நாம் குறைவாக நினைக்கக்கூடாது. சுருக்கமாக சொன்னால் அவர்கள் தங்கள் உடலை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. இந்த உடம்பானது அழியக்கூடியது, ஆனால் ஆன்மா மட்டுமே நிரந்தரமானது என்று நம்புகிறவர்கள்தான் உண்மையான ஞானிகள். இதில் ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஞானிகள் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டு தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பக்கம் பக்கமாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் சாமியார்கள், முனிவர்களை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் காவி உடை அணிகிறார்கள், நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுகிறார்கள், உலகின் அத்தனை தத்துவங்களையும் மனப்பாடம் செய்து தங்களுக்கே உரிய ஸ்டைலில் சொற்பொழிவு ஆற்றுகின்றார்கள். கழுத்தில் பாலமாக ருத்ராட்சம் வேறு அணிந்து கொள்கின்றார்கள். வெளிநாட்டு இறக்குமதி காரில் மட்டும்தான் பயணிப்பார்கள். அதிலும் முக்கியமாக குளிரூட்டப்பட்ட கார். ஆசிரமம் என்கிற பெயரில் காட்டுப்பகுதியில் மிகப்பெரிய இடத்தை வளைத்து போட்டு அங்கிருக்கும் குடிலுக்குள் தான் இவர்களது வாசம். அது எப்படி இருக்கும் தெரியுமா? தேவலோகம் தோற்று போய்விடும். அந்த அளவிற்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவில் அத்தனை நவீன வசதிகள் செய்யப்பட்டதாக இருக்கும். இவர்களுக்கு சேவகம் செய்ய இளம் சிறார்கள், இளம் பெண்கள், நடிகைகள் கூட அடிக்கடி பிரவேசம் செய்வார்கள். இன்னும் என்னென்னமோ கூத்துகள் நடக்கும். ஆனால் அதனை பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் என்பதால் சொல்வதற்கென்ன இருக்கின்றது? சொத்து, பணம், சுகம், உல்லாசம் என்று சாதாரண அற்ப மனிதர்கள் ஆசைப்படும் அத்தனை வகையறாக்களையும் காவி உடையை அணிந்து கொண்டு அனுபவிக்கும் சாமியார்கள், அதாவது ஞானிகள்தான் இன்று நம் நாட்டில் அதிகமாக உலவிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான ஞானிகளும் இல்லாமல் இல்லை. அவர்கள் இவர்களைப் போல பகட்டாக ஊரில் அலைந்து திரிவதோ, மக்களிடம் தம்பட்டம் அடித்துக் கொள்வதோ, சுய விளம்பரங்கள் செய்து கொள்வதோ கிடையாது. அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். எங்காவது மலை பிரதேசத்தில், நதிக்கரையில்,
வனப்பகுதியில் கிழிந்து போன கந்தல் காவி உடையோடு எண்ணெய் கண்டிராத பரட்டை தலையோடு காணப்படுகிறார்கள். அவர்கள் மட்டுமே ஞானத்தை தேடுகிறவர்கள். ஆனால் ஊருக்குள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து வருபவர்கள் ஞானத்தை தேடுவதாக கூறிக்கொண்டு அஞ்ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் கற்றதை மற்றவர்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உபதேசம் மட்டுமே மிகச்சிறந்தது என்கிற நம்பிக்கை அவர்களிடம் நிரம்பி வழிகிறது. அந்த உபதேசம் தங்களுக்கு பொருந்தாது என்றும் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் அழுத்தமாக நம்பிக்கொண்டு அடுத்தவருக்கு மட்டுமே உபதேசம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையான ஞானிகள் முற்றும் துறக்கவே விரும்புவார்கள். அவ்வாறு நினைப்பவர்கள் மட்டுமே உண்மையான ஞானிகளாக இருக்க முடியும். ஜப்பான் நாட்டில் மிக பெரிய செல்வந்தர்களில் ஒருவர் விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விழாவில் பங்கேற்க ஜென் துறவி ஒருவருக்கும் அழைப்பு வந்தது. அதனை ஏற்று அந்த விழாவில் கலந்து கொள்ள அவரும் சென்றார். அங்கு சென்றபோது விழாவின் ஆடம்பரத்தனத்தை கண்டு ஆடிப்போனார் துறவி. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை இதற்கு முன்னர் அவரது வாழ்நாளில் அவர் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த விழாவில் கலந்து கொண்டபோது நிஜமாகவே ஒரு பயம் அவருக்குள் ஏற்பட்டது. அதனால் உடல் நடுங்கியது, உள்ளமோ படபடத்தது, வியர்வை கடலில் மூழ்க நேர்ந்தது. விழா முடிந்து விடைபெற்று கொண்டு தனது குடிலுக்கு திரும்பினார் துறவி. தனது சீடர்களை அழைத்தார். என் சீடர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு நான் ஆசிரியராக, உண்மையான துறவியாக இருக்க தகுதியற்றவன் என்பதை இப்போது உணர்கின்றேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரையும், அவர்கள் செல்வந்தராக இருந்தாலும், பிரபலமாக இருந்தாலும், சாதாரண பரம ஏழையாக இருந்தாலும், அவர்களை நான் ஒரே மாதிரியாக சமமாக பாவிக்க முடியாத மனநிலையில் நான் இருப்பதை இப்போது உணர்கின்றேன். இது ஒரு ஞானிக்கு சிறப்பானது அல்ல. ஞானி என்பவன் இவ்வாறு இருக்கக்கூடாது. எனவே என்னை மன்னித்து விடுங்கள் சீடர்களே. நீங்கள் அனைவரும் உண்மையான வேறொரு ஜென் துறவியை தேர்ந்தெடுத்து அவரிடம் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். பின்னர் சீடர்களிடம் விடை பெற்று கொண்டு நேராக கோயில் ஒன்றுக்கு சென்றார். அங்கு சென்று பிரார்த்தனை செய்த துறவி பின்னர் ஒரு சரியான துறவியை தேர்ந்தெடுத்து அவரிடம் மாணவனாக சீடராக சேர்ந்தார். சுமார் 8 ஆண்டுகள் அவரிடம் பயிற்சி பெற்ற பின்பு உண்மையான ஞானம் பெற்றவராக தன்னை உணர்ந்து கொண்டார். பின்னர் வேறு ஒரு புதிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போது புரிந்து கொள்ளுவோம், உண்மையான ஞானி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஜென் கதை நமக்கு எத்தனை தெளிவாகவும் சுருக்கமாகவும் நமக்கு உணர்த்தி உள்ளது அல்லவா? மேலும் ஞானம் என்பது தன்னைத்தான் அறிதல். அது தன்னைத்தான் அறியாமலே படித்தவற்றையும் கேட்ட கேள்வி ஞானத்தையும் கொண்டு பிறருக்கு உபதேசம் செய்து கொண்டு தனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது, தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்கிற ரீதியில் அடுத்தவரை சீடர்களாக்கி கொண்டு இங்கே ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு, சித்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் மென்மேலும் என்னென்ன பெயர்கள் இருக்கிறதோ அதையெல்லாம், அந்த பட்டங்களை எல்லாம் சூட்டிக்கொண்டு இன்று அலாவலாவிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் ஞானிகள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. எனவே மக்களே, நாம் தன்னை தான் உணர்தலை பயிற்சி செய்வோம். ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு செய்தியுடன் சந்திப்போம். எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.